கோவிந்த 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 கமலாவல்லப கோவிந்த 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 கமனியானன கோவிந்த 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 பஞ்சவிலோச்சன கோவிந்த 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 நீங்க என்ன சொல்லணும்? பாட்டு தான் நான் பாடுவேன். கார்முகபாணி கோவிந்த கோவிந்த யசோத பாலா கோவிந்த யதுகுல திலக கோவிந்த ಯದುಕುಲ ತಿಲಕ ಗೋವಿಂದ 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 ಭಕ್ತ ವತ್ಸಲ ಗೋವಿಂದ 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 ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ 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 ಕನಕಾಂಬರಧರ ಗೋವಿಂದ 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 ಕಂಜಜಲಾಕ್ಷ ಗೋವಿಂದ 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 ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಗೋವಿಂದ 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 ನಿತ್ಯ ಆನಂದ ಗೋವಿಂದ 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 ಯಶೋದ ಬಾಲ ಗೋವಿಂದ 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 ಯದುಕುಲ ತಿಲಕ ಗೋವಿಂದ 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 ವೇಣು ವಿಲೋಲ ಗೋವಿಂದ ಏಳುಮಲೈ ವಾಸ ಗೋವಿಂದ ஏழை பங்காள கோவிந்த ஆபத்தில் கப்பவனே கோவிந்த அநாத ரட்சகனே கோவிந்த 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 கோவிந்த
கோவிந்தா 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 ஏய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த 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 Govinda, 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 Govinda. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். நான் பெரிய பெரிய சபையிலெல்லாம் பாடிட்டேன். ஆனால் இந்த குழந்தைகள் கோவிந்தா சொன்னால் அந்த சுவாமி காதலை விழுந்தால் அடுத்த வருஷம் இந்த கோவில் வந்துடும். இந்த கோவிலுக்கு எவ்வளோ பட்ஜெட்? இங்கே வாங்க, நீங்கள் தான் தலைவரா? இல்லை, யார் இதை எடுத்து பண்ணுறது? யார் நீங்கள்? 2 பேர் கிராமம் சேர்ந்தா யாராவது எடுத்து பண்ணணும் இல்லையோ? அதை எடுத்து பண்ணுறது யார்? எவ்வளோ பட்ஜெட்டு? 5 லட்சம் ரூபாயில் எவ்வளோ பேர் தரேன்னு சொன்ன பணம் எவ்வளோ? பெருமா கோயிலுக்கு மட்டும். அந்த கோயில் சேர்த்து 5 லட்சமா? சேர்த்து. இந்த ஊரில் எவ்வளோ ஜனங்க இருக்கா கிராமத்தில்? எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு? அப்படின்னா 1 லட்சம் தானே வருது. இருப்பாங்க 2 லட்சம். உங்கள்கிட்ட ஒரு 50,000 இருக்குது. இன்னும் 2 லட்சம் இருந்தால் பண்ணிடலாம். வேலை எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? ஐய் என்னடா கப்பு தரேன்டா பஜனை. அப்புறம் அப்பப்போ கட்டி கொடுப்பேன்ல, நான் எடுத்துன்னு போக மாட்டேன்டா. பக்கத்து ஊரில் கிராமத்தில் இந்த மாந்தை கிந்தை அங்கெல்லாம் யாராவது இருப்பாங்களா? சரி. இல்லை ஏதாவது அக்கௌண்ட் நம்பர் இருக்கா இந்த கோவிலுக்கு? ஐஎஃப்எஸ்சி ட்ரஸ்ட்டுக்குன்னு அக்கௌண்ட் இருக்கா? இந்த ராமா மாமா எவ்வளோ தர்றாரு? எவ்வளோ தர்றாரு அவர்? இப்போ 5ல் 1.40 போச்சு. பாக்கி 3.50 தானே பாக்கி. சரி, மொத்தமே 5 லட்சம் தான் சொன்னீங்க. அது 9 லட்சமா? இது 5 லட்சமா? மொத்தம் 14 லட்சமா? மைக்கு மாமா எவ்வளோ தரேன்னாரு? அவர் தானே கோவிலுக்கு மைக்கு போடுறாரு. அவர் எவ்வளோ தரேன்னாரு? மாமா நீங்கள் எவ்வளோ மாமா தருவீங்க? சும்மா சொல்லுங்கண்ணா. 10,000 ரூபா எழுதிக்காங்க. மைக்கு மாமா 10,000 ரூபா. இன்னைக்கு நான் வந்ததுக்கு மாமா இங்கே வாங்க மாமா. வா மாமா, பேப்பர் பேன் எடுத்துக்கோ. ராமா பேப்பர் பேன் எடுத்துக்கோ. மாமா ஒன்றும் பண்ண மாட்டேன், வாங்க மாமா. நான் தான் வெளியாள், நீங்கள் எல்லாம் உள்ளூர் ஆள். எல்லாம் உள்ளூர்காரங்க தான் இருக்கீங்க. நான் ஒருத்தன் தான் வெளியூர். இங்கே வாங்க. மாரியப்ப மாமா மாரியப்ப மாமா 10,000 கை தட்டுங்கள. மைக்கு மாமா 10,000, மாரியப்ப மாமா 10,000 ரூபா, 20,000 ரூபா. கைலி மாமா எங்க போயிட்டாரு? பேர் என்ன? ஞானசேகர் மாமா. அதாவது நம்மளால முடியாட்டாலும் சுவாமி எழுத்தாப்புல சொன்னா சாமியை முடிச்சு கொடுத்துருவார். 5,000 ரூபா. நீங்கள் 10,000 ரூபா, 35,000 ரூபா. அண்ணா தலையில் துண்டு போட்டிருக்கண்ணா. இங்கே வாங்கண்ணா. இல்லைண்ணா அங்கே ஒருத்தமா இங்கே வாங்க, சும்மா வாங்க. ஒன்றும் நம்ம சுவாமி விஷயமா. நம்ம ரோஜா மளிகை ஷாப் மாமா எவ்வளோ தருவார்?
நான் நம்ம கோயிலுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும்னா 5000. உங்கள் பேர்னா கண்ணா 5000 ரூபா. கஜேந்திரன் அந்த பெரியவர் ஐயா, பெரிய ஐயா எவ்வளோ? 1000 ரூபா. அதான் 1000 ரூபா, குறைஞ்சபட்சம் 1000 ரூபா முடியல. 1000 ரூபா. அவங்க 2 பேரும் ஆளுக்கு 1000 ரூபா. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறதா மாமா என்ன கூப்பிட்டுருக்கார். குறைஞ்சது 1 லட்சமாவது வாங்கி கொடுன்னு இருக்கார். இங்கே எவ்வளோ வசூலாகிறதோ அவ்வளோ பணம் நான் தனியாக டொனேஷன் கொடுக்குறேன். மாமா இன்னைக்கு பஜனையில் உங்களுக்கு 50,000 வந்தால் நான் 50,000 என் கையிலேருந்து கொடுக்குறேன். உங்களுக்கு 1 லட்சம் வந்தால் நான் 1 லட்சம் கொடுக்குறேன். என்ன ராமா? நீங்கள்லாம் சேர்ந்து 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 50,000 கொடுக்குறேன். நீங்கள்லாம் சேர்ந்து 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் 1 லட்சம் கொடுக்குறேன். மாமா 5000 இருக்குங்க. சந்திரசேகர் 5000 ரூபா. மாமா நீங்கள் எது வேணால் சொல்லலாம். 500 ரூபா சொன்னாலும் காசு ஒன்று தான். சுவாமி எல்லாம் நமக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும். கடன் வாங்கிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சக்தி என்னவோ அதை பண்ணணும். சுவாமி எத்தாப்புல சொன்னால் சுவாமி பண்ண வைப்பார். லேடிஸ் யாராவது சொல்கிறீங்களா? உங்களுக்கு கேட்கலாம், கோவப்படாதீங்க. எவ்வளோம்மா? 5000. உங்கள் பேருமா? பாஸ்கர் வீட்டுக்காரம்மா 5000 ரூபா. பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிறம்மா. எவ்வளோ முடியும்? வீட்டுக்கார எவ்வளோ கொடுப்பாரு? இந்த பொண்ணு பயந்து போயிடுத்து, பின்னாடி போயிடுத்து ஏதாவது கேட்க போகிறாங்கன்ட்டு. நம்ம வீடு நம்ம தான் கட்ட முடியும். நம்ம கோவில் நம்ம தான் கட்ட முடியும். நம்ம குழந்தைக்கு துணிமணி வாங்கி தர மாதிரி சுவாமி நம்ம குழந்தை. இந்த சுவாமி நம்ம குழந்தை. அதனால் சுவாமியை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் சுவாமி நம்மளை வச்சுப்பார். எழுதிக்கோங்க. நீங்களாம் எவ்வளோ தர முடியும்? ஆளுக்கு 100 ரூபா தர முடியுமா? ஆளுக்கு 100. எல்லாம் நீங்கள் எல்லாம் 100 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா ஆகிடும். குழந்தைங்கள்லாம் சேர்ந்து 10,000 ரூபா. 500 ரூபா தரணும். ஏதுல 500 ரூபா உங்ககிட்ட? அப்பாட்டி நீ எவ்வளோ தருவோம்? பேக்கெட் பண்ணி எவ்வளோ கொடுப்ப? 100 ரூபா கொடுப்போம். குழந்தைங்கள்லாம் அதுக்கு யார் லீடர்? குழந்தைக்கு யார் லீடர்? இங்கே லீடர் நீ குழந்தை லீடர்னா பெரிய ஆளாக இருக்கணும். ஏண்டா யாராவது லீட் பண்ணி நாங்கள்லாம் சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ தரேன்னு சொல்லுங்கடா. சித்தார்த்தன், ஏய் சித்தார்த்தா இங்க வா, இங்க வா. நாளையிலேருந்து உன் வேலை பசங்க எவ்வளோ 5 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோ, 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோ. ஆனால் கோவிலுக்கு நீ எடுத்து மிட்டாயெல்லாம் வாங்கிடக்கூடாது. அந்த காசு அப்படியே எடுத்து மாமாட்ட கொடுக்கணும். வரதுக்குள்ள 100 பசங்க இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் வாங்கினா 10 உண்டி போட்டுக்கோ. ஒரு உண்டி போட்டுக்கோ உனக்குன்னு. 1 மாதத்துக்கு எல்லா காசையும் அதில் போடு. 1 மாதம் கழித்து பார்த்தா எவ்வளோ இருக்கும்? அதில் 10,000 ரூபா இருக்கும். நம்ம சுவாமிக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 10,000 ரூபா. அதுதான் பெருமை நமக்கு. லேடிஸ் யார் லீடர்? நீ இருக்கியா? எவ்வளோ தரலாம்? எல்லோரும் எவ்வளோ கொடுத்தாலும் 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கும். நம்ம கோவிலுக்கு 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கும். 100 ரூபா தெரியா? இப்போ இந்த அக்கா 100 ரூபா தராங்களாம். இந்த மாதிரி யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து 20,000 ரூபா கொடுத்தா கோவில் உடனே வந்துடும். குழந்தைங்க காசு தான் சுத்தமான காசு. உங்கள் மனசு தான் சுத்தமான மனசு. ஏய் பஜனை முடிச்சுதான் எல்லாம்